சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இங்கே வாருங்கள். அங்கு எங்கே போகிறீர்கள்? ஓ, தாமரையிடம் பேச வேண்டுமா? அதற்கென்ன? சிறிது நேரத்தில் அவள் இங்கு வந்து விடுவாள். உங்கள் அறைக்கு நானே அனுப்பி வைக்கிறேன். அதுவரை நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். அரசே, செழியனை மீட்பதற்காக தனியாக தேர்வு செய்யப்பட்ட படை வீரர்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பை யார் ஏற்கப் போகிறார்கள் என்பதை தாங்கள் இன்னும் கூறவில்லையே. அதை கூறுவதற்காகத்தானே உங்களை எல்லாம் இங்கு அழைத்திருக்கிறேன். யார் அந்த படைக்கு தலைமை ஏற்கப் போகிறார் அரசே? மகேந்திரன் தான் அந்த படைக்கு தலைமை ஏற்கப் போகிறான். அரசே, மகேந்திரன்? புரிகிறது அமைச்சரே, புரிகிறது. மகேந்திரனும் மற்ற படைத்தலைவர்களைப் போல் வீரபாகுவிடம் பயிற்சி பெற்றவன்தான். இருப்பினும் மாமன்னருக்கு வணக்கம். என்ன செய்தி? தங்களை காண ஒருவர் மகளோடு வந்திருக்கிறார். வரச் சொல் அவர்களை. உத்தரவு. மன்னா, இவர்கள்தான் நான் கூறியவர்கள். யார் நீங்கள்? எதற்காக அவைக்கு வந்திருக்கிறீர்கள்? நான் தான் அரசே, இவர்களை இங்கு வர சொன்னேன். இந்த பெண்ணின் தந்தை வாய் பேச முடியாதவர். இந்த பெண்ணை ஒருவன் ஏமாற்றி விட்டான். ஆனால் இவர்கள் சென்று நியாயம் கேட்டதற்கு இந்த நாட்டை விட்டே ஓடும்படி மிரட்டி இருக்கிறான். என்ன கொடுமை! ஆம் மன்னவா, அவன் சொல்கிறபடி இவர்கள் செய்யவில்லை என்றால் குடும்பத்தையே அழித்து விடுவேன் என்று இருக்கிறான். தாங்கள்தான் இதற்கு தகுந்த நீதி வழங்க வேண்டும். அவர் மகளை ஏமாற்றி மோசம் செய்த அவனுக்கே இவளை மனமுடித்து வைக்க வேண்டும். என்ன? இப்படிப்பட்ட ஈனத்தனமான இழி செயலை செய்துவிட்டு உங்களை நாட்டை விட்டு போகும்படி மிரட்டுகிறானா? இந்த அநியாயத்தை செய்த அந்த கொடியவன் யார்? நமது அரண்மனையில் காவலனாக பணிபுரியும் வைரவன் என்பவன்தான். அமைச்சரே, யார் அந்த கயவன் என்பதை அறிந்து
அவனது இரு கரங்களையும் வெட்டி எறியுங்கள். இதை பார்க்கும் அனைவருக்கும் இது ஒரு பாடமாக அமையட்டும். இந்த பாண்டிய நாட்டில் இனி எவருக்கும் இந்த எண்ணம் எழக்கூடாது. அரசே, இவர் மகளுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் தங்களை நாடி இவர்களை வரச் சொன்னேன். ஆனால் தாங்களோ இவர் மகளை காரணமாக கொண்டு இந்த நாட்டில் உள்ள பல பெண்களின் வாழ்க்கைக்கு வழிவகுத்து விட்டீர்கள். இருப்பினும் தாங்கள் எதை பற்றி கேட்க விரும்புகிறீர்கள் என்பது தெரிகிறது. இது எனது கவனத்திற்கு வந்த முதல் குற்றம் என்பதால் அவனது இரு கைகள் துண்டிக்கப்பட்டாலும் அவனையே உமது மகளுக்கு மனம் முடிக்க விரும்பினால் அவ்வாறே செய்யும். அரசின் மூலமாக தங்களுக்கு என்னென்ன சலுகைகள் செய்ய வேண்டுமோ அது அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கும்படி உத்தரவிடுகிறேன். இது போன்ற குற்றங்கள் மீண்டும் தொடர்ந்தால் அவர்களை எந்த விசாரணையும் இன்றி சிரச்சேதம் செய்யப்படும் என்று உத்தரவிடுகிறேன். நன்றி மன்னவா. நல்லது, நீங்கள் செல்லலாம். சீக்கிரம் சென்று கஞ்சி கொண்டு வா. ஆணை இளவரசி. கொடுங்கள். இப்போது எப்படி இருக்கிறது? மிகவும் சுகமாக இருக்கிறது. எவ்வளவு குளிர்ச்சியான சிறைச்சாலை! சந்தன குழம்பை ஊற்றியது போல் தரை, மந்தமாருதம் வீசுவதற்கேற்றவாறு பல கனிகள்,
மூக்கை துளைக்கும் மல்லிகைப்பூ வாசம். எனக்கு இங்கு என்ன குறை? நரகலோகம் என்று ஒன்று இருப்பதாக கவி எழுதினானே, அவன் கூட இப்படிப்பட்ட இடத்தை கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டான். இளவரசி, என் பேச்சை கேட்டு சங்கடப்படாதீர்கள். உயிருக்கு போராடியவனுக்கு உணவு தந்து காத்த உங்களிடம் நான் இப்படி பேசியிருக்க கூடாது. தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் வேதனையால் தான் இப்படி பேசுகிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. நான் உங்களிடம் சிறிது நேரம் தனியாக பேச வேண்டும். அனுமதி கிடைக்குமா? நீங்கள் செல்லுங்கள். இளவரசி, செல்லுங்கள். என்ன பேச வேண்டும்? சீக்கிரம் சொல்லுங்கள். நான் மட்டும் பேசிக் கொண்டிருக்க முடியுமா? நீங்களும் என் கேள்விகளுக்கு சில விளக்கங்கள் தர வேண்டும். நன்றாக இருக்கிறதே. எதிரி நாட்டு வீரருக்கு எங்களை பற்றிய விளக்கங்களை தந்துவிட்டு நாங்கள் ஏமாற வேண்டுமா? அப்படிப்பட்ட செய்திகள் எனக்கு தேவையில்லை. அப்படியே அவை கிடைத்தாலும் நான் எப்படி வெளியே சொல்ல முடியும்? நீங்கள் தான் என் பிணத்தை வெளியில் கூட போட மாட்டீர்களே. அப்படி போட்டு நாயோ நரியோ என் உடலை கீறி இதயத்தை கொண்டு சென்று பாண்டிய மண்டலத்திலோ அல்லது சோழ மண்டலத்திலோ போட்டுவிட்டால் என்ன ஆவது? அது உங்களை பற்றிய உண்மைகளை சொல்லிவிடும் அல்லவா? அதனால் என் சவத்தையும் இங்கேதானே எரித்து புசுக்குவீர்கள். அதற்குள் சில உண்மைகளை தெரிந்து கொண்டால் தற்காலிக மகிழ்ச்சியாவது சிறிது கிடைக்குமே என்று எண்ணுகிறேன். அப்படி நான் அடைவதில் தங்களுக்கு ஒன்றும் தடையில்லையே. என்னிடம் எதை பற்றி கேட்க விரும்புகிறீர்கள்? அதற்கு முன் என்னை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். நான் மாமன்னர் பெருவழுதி பாண்டியரின் அன்புக்குரியவன். என் மீது மிகுந்த பாசம் கொண்டிருக்கும் அவர் ஒரு நாள் என்னை அழைத்தார். ஒரு அழகிய பெண்ணின் ஓவியத்தை காட்டி, இவள்தான் உனக்கு மனைவியாக வரப்போகிறவள், நன்றாக பார்த்துக்கொள் என்றார். அந்த ஓவியத்தை பார்த்த நான் பிரமித்து போனேன். மறுகணமே என் சம்மதத்தை கூறினேன். ஆனால் அதற்கு பின் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் அந்த பெண்ணை பற்றிய எந்த விவரமும் எனக்கு கிடைக்காமலே போய்விட்டது. அரசரும் அதை பற்றி எதுவுமே பேசவில்லை. என் திருமணமும் நடைபெறாமல் நின்று போய்விட்டது. ஐயோ பாவம். பேசி முடித்து விட்டீர்களா? நான் புறப்படட்டுமா? சற்று பொறு. என்னால் அந்த பெண்ணை மறக்க முடியவில்லை. அவள் எங்கே எங்கே என்று தேடிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் சோழ பாண்டிய உறவு மலர்ந்தது. அதற்காகத்தான் நான் பூம்புகார் வர நேர்ந்தது. அதன் பின் வில்லவனை கொன்றதால் இங்கு வர நேர்ந்தது. இது அனைத்துமே எனக்கு தெரியுமே, அதற்கென்ன? நான் அந்த பெண்ணை நினைத்து என் திருமணத்திற்காக ஏங்கி கிடந்த நேரத்தில் அந்த சித்திரத்து பாவை என் கண்ணில் படவில்லை. அவளோட காதல் மொழி பேசி களி நடனம் புரிய வேண்டும் என்று ஆயிரம் ஆயிரம் மனக்கோட்டைகளை கட்டிய போது அந்த பேசும் புறா என் விழிவலையில் விழவில்லை. என் உயிரே, பொன் விளக்கே, மண்ணுலகில் இல்லாத பேரழகே, மாற்றுக்குறையாத தங்கமே என்றெல்லாம் அவளை புகழ்ந்து பாடி பாடி எழுதி அந்த ஏடுகளை தேடி தேடி எடுத்து அடுக்கி இத்தனையும் என் காதலியை பற்றிய காவியம் என்று முழங்க வேண்டும் என்று கனவு கண்டபோது அவளை நான் காண முடியவில்லை. சாவு பாவா என்று அழைத்து சாவூருக்கு போகும் வழியில் நிறுத்தியிருக்கும் நேரத்தில் என் சந்தன சிலையை காண்கிறேன். கண்ணீர் வடிக்கின்றேன். என்ன? அந்த ஓவிய பெண்ணை எங்கு பார்த்தீர்களா? எங்கே? இங்கேதான். யாரவள்? நீயேதான்.
நான் தேடிய அந்த நீலோத்பலம், நித்தலம், பூரண நிலவு நீயேதான். நான் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். நான் கிருங்கோவேளின் தங்கை. நான் சொன்னது காதில் விழவில்லையா? கிருங்கோவேள் மன்னரின் தங்கைதான் இந்த தாமரை. இல்லை, என்னால் நம்ப முடியவில்லை. எரிமலை மீது சூரியகாந்தி பூ எப்படி பூக்கும்? நீ ஏன் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தாய்? எதற்காக என் கண்ணில் பட்டாய்? உனக்காகத்தான், உன் நன்மைக்காகத்தான் செழியா. உன் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். அண்ணா, இவர் ஆபத்தான நிலைக்கு ஆளாகிவிட்டார் என்று சொல்ல போகிறாய், அப்படித்தானே? அத்தோடு செழியன் இப்போது உன்னிடம் சொன்னவை இல்ல, என்னிடம் சொல்வாயா? அது அது அவ்வளவும் உண்மைதான். நானும் பாண்டிய மன்னரும் நண்பர்களாக இருந்தபோது அவர் அன்புக்குரிய ஒருவருக்கு உன்னை மணமுடிக்க உன் ஓவியத்தை என்னிடம் கேட்டார். நானும் தந்தேன். ஆனால் அவன் இப்படி என்னிடம் வந்து பகைவனாக அகப்படுவான் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படியானால் இப்பொழுதும் ஒன்று கெட்டு போகவில்லை. எனக்கும் இவனுக்கும் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியை தீர்க்கும் மார்க்கம் இவன் ஒருவனிடம்தான் இருக்கிறது. அதை இவன் ஏற்றுக்கொண்டால் எனக்கும் நல்லது, இவனுக்கும் நல்லது. விளக்கமாக சொல்லுங்கள் அண்ணா. பாண்டியர் படை இவனை மீட்டுக் கொண்டு செல்வதற்காக இங்கு வருகிறது. 2 தினங்களில் பாண்டியர் படை இந்த காட்டுக்குள் நம்மை வளைத்துக் கொள்ளப் போகிறது. இவனை விடுவிப்பதோடு விட்டு விடுவார்களா? இந்த மரமாளிகை எரித்து என்னையும் உன்னையும் நம்மை சேர்ந்த அனைவரையும் கைது செய்து கையில் விலங்கிட்டு இழுத்துச் செல்வார்கள். அண்ணா, பதறாதே, சற்று பொறுமையாக இரு. வீரனே, பாண்டியர் படைகளை வளைத்துக் கொள்ளும் போது நாங்கள் நிச்சயம் தப்பிக்க முடியாது. எங்களை வெல்பவர் யாரும் இல்லை என்று அரைக்குவல் விடும் நிலைமையிலும் நாங்கள் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எந்த ஒருவனை மீட்பதற்கு இந்த படையெடுப்பு நடக்கிறதோ அந்த உயிரை அவர்களால் காப்பாற்ற முடியாது. நாங்கள் அத்தனை பேரும் பாண்டியர்களால் சூடப்படும் நேரத்தில் உன்னை உயிரோடு அவர்களிடம் திருப்பி தருவோமா? யார்தான் தருவார்கள்? அதனால் நீ உயிர் தப்புவதற்கும் உன்னால் நாங்கள் தப்புவதற்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதை செய்ய முடியுமா முடியாதா என்பதை இப்போதே கூறு. என் மகன் மகேந்திரனிடம் மன்னர் இதுவரை எந்த பொறுப்பையும் தந்ததில்லை. ஒரு குடும்பமா பொண்ணா இருப்பீங்கன்னு தான் நான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படியாடா? இப்படியா நடக்கும்?